எந்த ஒரு பிரச்சனைக்கும் எமோஷன் தேவை. ஆனால் அதை நடைமுறைப்படுத்துகிற போது அறிவார்ந்த அணுகுமுறை தேவை, தந்திரம் தேவை, உத்திகள் தேவை. நடைமுறைப்படுத்துவதற்கான ஒருங்கிணைந்த முயற்சி தேவை. அப்போதுதான் அதை நாம் சாதிக்க முடியும். நாம் அனைவரும் தமிழர்களாய் எழுவோம் என்ற மொழி உணர்ச்சி அடுப்பிலே பால் பொங்குவது போல வெப்பம் தணிந்ததும் பொங்குவது நின்று போய்விடும். ஆகவே எமோஷன் என்பது தேவைதான் என்றாலும் கூட அதை சாதிப்பதற்கு அறிவார்ந்த அணுகுமுறை தேவைப்படுகிறது என்கிற போது அண்ணன் பழ கருப்பையா அவர்கள் சொன்ன கருத்து மிகவும் கவனமாக ஆழமாக சிந்திக்க வேண்டிய ஒன்று. நான் இதைத்தான் தொடக்கத்தில் இருந்து சொல்லி வருகிறேன். இந்தியா நம்முடைய அண்டை நாடாக மட்டுமில்லாமல் இந்த தெற்காசிய பிராந்தியத்தில் உள்ள அனைத்து நாடுகளின் எதிர்காலம் தொடர்பாகவும் நிகழ்காலம் தொடர்பாகவும் தலையீடு செய்யக்கூடிய வலிமையை பெற்றிருக்கிறது. அது இந்தியாவோடு நின்றுவிடக்கூடிய ஒன்று அல்ல. ஏனென்றால் தெற்காசிய பிராந்தியத்தில் இந்தியா என்பது ஒரு வல்லரசு. சீனா மட்டுமல்ல, இந்தியா என்பது ஒரு வல்லரசு. ஆக இந்தியா இலங்கை பிரச்சனையில் மட்டுமல்ல, இந்து மகா சமுத்திரத்தில் உள்ள பல்வேறு நாடுகளின் வெளிவிவகார தொடர்புகளில் எல்லாம் தலையிடக்கூடிய அளவுக்கான ஒரு வலிமையை பெற்ற நாடு. அதை நாம் மறந்துவிடக்கூடாது. ஆகவே இந்திய அரசின் துணை இல்லாமல், இந்திய அரசின் தலையீடு இல்லாமல், இந்திய அரசின் ஒத்துழைப்பு இல்லாமல் ஈழத்தமிழர் சிக்கலுக்கு ஒருபோதும் தீர்வு காண முடியாது. இந்திய அரசு ஈழத்தமிழர்களுக்கு எதிராக இருந்திருக்கிறது அல்லது துரோகம் இழைத்திருக்கிறது என்பது கசப்பான உண்மையாக இருந்தாலும் கூட இந்திய அரசை தாண்டி நாம் உலகின் கவனத்தை ஈர்த்துவிட முடியுமா என்பது நடைமுறை சாத்தியக்கூறுகளோடு இணைத்து பார்க்க வேண்டிய ஒன்று. தோழர் திருமுருகன் காந்தி அவர்கள் பேசுகிற போது ஒன்றை சொன்னார். வல்லரசுகளை நம்பி நாம் எதையும் சாதித்து விடலாம் என்று கருத வேண்டாம். பாலஸ்தீனத்தை போல நாம் அவர்களை எல்லாம் கடந்து வலிமை மிக்கவர்களாக எழ முடியும் என்ற கருத்தை சொன்னார். வல்லரசுகளை நம்பி கிடக்க வேண்டாம் என்கிற அந்த கருத்து என்பது நாம் இன்னும் போர்க்குணத்தோடு எழ வேண்டும், தற்சார்போடு எழ வேண்டும், தன்னம்பிக்கையோடு எழ வேண்டும், சோர்வடைந்து விடக்கூடாது. அவர்களால் மட்டும்தான் முடியும் என்று அவர்களை மட்டுமே சார்ந்திருக்க கூடாது என்கிற கருத்திலிருந்து திருமுருகன் காந்தி அவர்கள் பேசியதாகத்தான் நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் இன்றைய சூழலில் சர்வதேச அளவில் வல்லரசுகளின் பார்வை படாமல், தயவு இல்லாமல், தலையீடு இல்லாமல் எந்த விடுதலை இயக்கமும் வெற்றி பெற முடியாது, சாதிக்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு குளோபல் நெட்வொர்க் என்பது உருவாகிவிட்டது. குளோபலைசேஷன் என்பது உருவாகிவிட்டது. ஈழத்தமிழருடைய சிக்கல் எப்போது முற்றுகிறது, நமக்கு எதிராக அது திரும்புகிறது என்று சொன்னால், இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க வல்லரசு உலகளாவிய அளவில் தமது ஆதரவு நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைக்கிற நடவடிக்கையில் இருந்தே ஈழத்தமிழர்களுக்கு எதிரான சிக்கல் நமக்கு எதிரான திசை வழியிலே நகர்ந்து போனது. அதையெல்லாம் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டிய தேவை இருக்கிறது. அதையெல்லாம் பேசாமல் இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது. அதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இந்த பிரச்சனைக்கு தீர்வை தேட முடியாது. இரட்டை கோபுரம் இடிக்கப்பட்ட பிறகு அமெரிக்க ஏகாதிபத்தியம் என்ன செய்தது? தன்னுடைய ஆதரவு நாடுகளை எல்லாம், அடிவருடி நாடுகளை எல்லாம் ஒருங்கிணைத்து ஒரு முடிவெடுக்கிறது. உலக அளவில் பயங்கரவாதத்தை அழித்தொழிப்பது, அனிகிலேஷன் ஆஃப் டெரரிசம், பயங்கரவாத அமைப்புகளை அழித்தொழிப்பது. அமைப்பு என்று வருகிற போது, பயங்கரவாத அமைப்புகள் என்று வருகிற போது அவர்கள் உலகளாவிய அளவில் பயங்கரவாத அமைப்புகளை பட்டியல்படுத்துகிறார்கள். அந்த பட்டியலில் முதல் இயக்கம் அல் கைதா இயக்கம் இடம்பெறுகிறது.
அதில் 22 இயக்கங்களை பட்டியல்படுத்துகிறார்கள். அந்த இயக்கத்தில் ஒரு மாபெரும் விடுதலை இயக்கம், மக்கள் இயக்கம் எல்டிடியும் இடம்பெறுகிறது. இலங்கை தீவில் ஒரு புதிய நாடு உருவாகக்கூடாது என்பதிலே உறுதியாக இருந்து அதை அழித்தொழித்தார்கள் என்பது மறுக்க முடியாத வரலாற்று உண்மை. இந்த வரலாற்று உண்மையை தூக்கி எறிந்துவிட்டு இதற்கெல்லாம் கருணாநிதி தான் காரணம் என்று அரசியல் பேசினால் அது நமக்கு பயன் தருமே தவிர ஈழ மக்களுக்கு பயன் தராது. திமுக தான் காரணம் என்று அதை சுருக்கி பேசினால் அது நமக்கு பயன் தரும், தமிழ்நாட்டில் இருக்கிறவர்களுக்கு, அரசியல் பேசுகிறவர்களுக்கு பயன் தருமே தவிர இது ஈழத் தமிழர்களுக்கு ஒரு வகையிலும் பயன் தராது. அண்ணன் பழக்கருப்பை அவர்கள் சொன்னதைப் போல எந்த இந்திய அரசை நாம் கடுமையாக விமர்சித்தோமோ அந்த இந்திய அரசிடம்தான் இந்த கோரிக்கைகளை எல்லாம் நான் வைக்க வேண்டியவர்களாக இருக்கிறோம் என்றால் இதுதான் பிராக்டிக்கல் நாலேஜ், இதுதான் இன்டெலெக்சுவல் அப்ரோச். இந்த அணுகுமுறை நமக்கு தேவைப்படுகிறது. நான் இந்தியாவை விமர்சிக்க வேண்டாம், காங்கிரஸை விமர்சிக்க வேண்டாம், திமுகவை விமர்சிக்க வேண்டாம் என்று பேசுவதாக கருத வேண்டாம். எமோஷனல் அப்ரோச்சை விட இன்டெலெக்சுவல் அப்ரோச் என்பது மிக முக்கியமானது என்பதற்காக இதை சுட்டிக்காட்டுகிறேன். தமிழ்நாட்டில் இருக்கிறவர்கள் இதை திமுகவுக்கு எதிராகவும் காங்கிரசுக்கு எதிராகவும் கொண்டு போய் சேர்த்தார்களே தவிர சர்வதேச அளவில் நடந்த அரசியலை மக்களிடத்தில் பேசவில்லை, இளம் தலைமுறையினரிடத்தில் பேசவில்லை. ஏன் ஐநா பேரவை பொதுச் செயலாளர் பான் கி மூன் அங்கே யுத்தம் நடந்து முடிகிற வரையில் அங்கே அடியெடுத்து வைக்கவில்லை? அதை அந்த போரை நிறுத்துவதற்கான எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை. இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்திற்கும் இதற்கு முன்பு ஒரு யுத்தம் நடந்தது, 2 நாளில் தலையிட்டு அதை தடுத்து நிறுத்தினார்களே. இப்போதல்ல, முன்பு தடுத்து நிறுத்த முடிந்ததே. உலகத்தில் பல நாடுகளில் இன்றைக்கு வன்முறைகள் நிகழ்கின்றன, பயங்கரவாத நடவடிக்கைகள் நிகழ்கின்றன. ஒவ்வொன்றிலும் உடனுக்குடன் ஐநா பேரவை தலையிடுகிறது. பொதுச் செயலாளர் உடனுக்குடன் அதற்குரிய கருத்தை சொல்லுகிறார். ஆனால் ஈழத்தில் அனைத்தும் நடந்து முடிக்கிற வரையில் ஐநா பேரவை வேடிக்கை பார்த்தது. எல்லாம் முடிந்த பிறகு பான் கி மூன் அங்கே போய்விட்டு வந்து அங்கே சில அத்துமீறல்கள் நிகழ்ந்திருக்கின்றன, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லிவிட்டு போனார். அவ்வளவு பெரிய இனப்படுகொலை நடந்தது. அதை இனக்கொலை என்று உடனே அறிவித்து பல்லாயிரக்கணக்கானவர்களை திரட்டி தமிழ்நாட்டிலே இயக்கம் நடத்திய கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி. உடனே சொன்னோம், அது ஒரு ஜெனோசைட், அது வார் கிரைம் அல்ல, வெறும் ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் அல்ல. அப்போது மற்றவர்கள் சொன்னார்கள், ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று பேசினால்தான் அந்த ஐநா ஜெனீவாவில் இருக்கிற கவுன்சில், இன்டர்நேஷனல் கவுன்சில் ஃபார் ஹியூமன் ரைட்ஸ், அதிலே போய் நாம் இதை பேச முடியும். அதனால்தான் நாமும் அதை வார் கிரைம் என்று சொல்லவில்லை, ஜெனோசைட் என்று சொல்லவில்லை, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொல்லுகிறோம். சிஸ்டம் அப்படி இருக்கு. தொடக்க காலத்திலே இதை ஜெனோசைட் என்று சொல்லுவதற்கே நாமே தயங்கினோம், நம்முடைய தோழர்களே தயங்கினார்கள். ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் என்று மட்டும்தான் சொல்லப்பட்டது. தோழர்களே, வயலேஷன் ஆஃப் ஹியூமன் ரைட்ஸ் என்று சொன்னால் கூட தமிழ்நாட்டை தவிர இந்திய மாநிலங்களில் ஒரு இடத்தில் கூட மனித உரிமை ஆர்வலர்கள் கூட இந்த ஈழத் தமிழர்களுக்கு எதிரான படுகொலையை கண்டிக்கவில்லை. இதுவெல்லாம் யதார்த்தமான உண்மை. ஏன் ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட் ஈழத் தமிழர்களுக்கு எதிரான வன்முறைகளை கூட கண்டிக்கவில்லை? ஆந்திராவிலே, கர்நாடகாவிலே, கேரளாவிலே, வட இந்திய மாநிலங்களிலே இருக்கிற ஹியூமன் ரைட்ஸ் ஆக்டிவிஸ்ட், மனித உரிமை செயற்பாட்டாளர்கள், மனித உரிமை என்கிற அடிப்படையில் கூட ஈழத்தமிழர்களுக்கு எதிரான இந்த வன்முறைகளை கண்டித்து ஒரு போராட்டம் கூட இந்தியாவில் நிகழவில்லை என்பதுதான் வேதனைக்குரியது. 25 ஆண்டு காலம் ஆயுத போராட்டம் நடத்தியும் கூட நம்மால் மனித உரிமை ஆர்வலர்களின் ஆதரவையும் பெற முடியாமல் போனதற்கு காரணம் இந்த இயக்கம் ஒரு பயங்கரவாத இயக்கம் என்று திரும்ப திரும்ப முத்திரை குத்தப்பட்டதுதான் காரணம். பிராண்டட் டெரரிஸ்ட் என்று முத்திரை குத்திவிட்டார்கள். இப்படிப்பட்ட இந்த சூழலிலே இன்றைக்கு மேதகு பிரபாகரன் அவர்களைப் போல மறுபடியும் ஒரு ஆயுதம் ஏந்திய போராட்டத்தை நாம் நடத்திவிட முடியாது. பழக்கருப்பை அவர்கள் சொன்னதைப் போல அங்குள்ள 5-6 குழுக்களை ஒருங்கிணைத்து தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்து பல்வேறு இடங்களில் வைத்து, மலையடிவாரங்களில் வைத்து அவர்களுக்கெல்லாம் ஆயுத பயிற்சி கொடுத்து, ஆயுதங்களை அள்ளி அள்ளி கொடுத்து போய் நீங்கள் போராடுங்கள் என்று சொல்லி அவர்களை மிகப்பெரிய ஆயுத குழுக்களாக வளர்த்தது காங்கிரஸ் தான், இந்திரா காந்தி தான், இந்திய அரசு தான். இல்லை என்றால் சின்ன சின்ன குழுக்களாகத்தான் அங்கே அவர்கள் போராடி இருந்திருப்பார்கள். நாள் எடுத்திருக்கும், பல தலைமுறை எடுத்திருக்கும்.
ஆனால் அவர்களுக்கு எல்லோரும் அவர்கள் அனைவருக்கும் ஆயுத பயிற்சியை கொடுத்து பயிற்சி முடிந்த பிறகு அவர்கள் நாட்டுக்கு திரும்புகிற நேரத்தில் ஆயுதங்களையும் கொடுத்து அனுப்பினார்கள். அன்றைக்கு அவர்களுக்கு தேவை இருந்தது. அந்த தேவை ஜெயவர்தனாவை மிரட்டுவதற்கான தேவையாக இருந்தது. ஏனென்றால் அதிலும் சர்வதேச அரசியல் தான். இந்திரா காந்தி இருந்தபோது ரஷ்ய ஆதரவு நிலை, இந்திய அரசுக்கான நிலை, ஜெயவர்தனையுடைய நிலை அமெரிக்க ஆதரவு நிலை. அமெரிக்கா இன்றைக்கு டிகோகாஷியா என்கிற இடத்திலே வந்து ராணுவ தளவாடத்தை வைப்பதற்கான முயற்சி எடுத்துக் கொண்டிருந்தான். திருகோணமலையிலே வந்து காலூன்றுவதற்கு முயற்சித்தான். திருகோணமலையிலே அமெரிக்க ஏகாதிபத்தியம் வந்து காலூன்றிவிடக் கூடாது, அதை தடுக்க வேண்டும் என்கிற தேவை இந்திரா காந்திக்கு இருந்தது, இந்திய அரசுக்கு இருந்தது. அதனால் ஜெயவர்தனாவை மிரட்டுவதற்காக அங்கே உள்ள ஆயுத குழுக்களை எல்லாம் அழைத்து இங்கே கொண்டு வந்து அவர்கள் மாதக்கணக்கிலே பயிற்சி கொடுத்து ஆயுதமும் தந்து அனுப்பி வைத்தார்கள். இது சர்வதேச பார்வையோடு நிகழ்ந்த ஒன்று. இதையும் நாம் மறுத்துவிட முடியாது. யார் பயிற்சி கொடுத்தார்களோ, யார் ஆயுதம் தந்தார்களோ, அவர்களே இந்த இயக்கத்தை அழித்தொழிக்க வேண்டும் என்கிற நிலைக்கு வரலாறு மாறியது. அண்ணன் பிரபாகரன் மட்டும் நாங்கள் ஆயுதம் ஏந்தி இருப்பது இந்திய அரசுக்கு எதிராக அல்ல, சிங்கள பேரினவாத அரசுக்கு எதிராக, எனவே நாங்கள் ஆயுதங்களை கீழே போட முடியாது என்று எதிர்த்து பேசினார். இந்திய அரசுக்கும் எல்டிடிக்கும் இடையிலே முரண்பாடு அங்கேதான் முளைத்தது. முரண்பாடு இருந்தாலும் கூட ஒரு நாள் கூட இந்திய அரசை வெளிப்படையாக அண்ணன் பிரபாகரன் விமர்சித்ததே இல்லை. ஒவ்வொரு ஆண்டும் மாவீரர் நாள் நிகழ்வில் அவர் ஆற்றுகிற உரை இன்றைக்கு புத்தகமாக தொகுக்கப்பட்டு இருக்கிறது. அந்த புத்தகத்தை அட்டை டு அட்டை நீங்கள் படித்து பாருங்கள். ஒரு இடத்தில் கூட மறந்து கூட உணர்ச்சி வயப்பட்டு கூட அவர் இந்திய அரசை விமர்சித்ததில்லை. எந்த அரசோ, பிஜேபி அரசோ, காங்கிரஸ் அரசோ, இந்திரா காந்தி அரசோ, ராஜீவ் காந்தி அரசோ, சோனியா காந்தி அரசோ, எந்த அரசோ, இந்திய அரசை அண்ணன் பிரபாகரன் அவர்கள் ஒரே ஒரு முறை கூட விமர்சித்ததில்லை. ஒரு சொல் கூட விமர்சித்ததில்லை. அதிருப்தியை கூட வெளிப்படுத்தியதில்லை. ஏனென்றால் அவருக்கு தெரியும், அண்டையில் இருக்கிற இந்திய அரசின் துணையோடுதான் ஈழத்தமிழர்களுக்கான சிக்கலை தீர்க்க முடியும் என்கிற ராஜதந்திரம், சர்வதேச பார்வை அவருக்கு இருந்தது. 2002 அவரை நான் சந்தித்த போது நார்வே தூதர் எரிக் சொல்ஹைம் எதற்காக இந்த முயற்சி எடுக்கிறார், ஆர்வம் காட்டுகிறார் என்று நான் கேட்டேன். சில நொடிகள் தாமதமாக இருந்தவர் அண்ணன் பிரபாகரன் சொன்னார், அமெரிக்காவின் அன்பு முகம் நார்வே, அமெரிக்காவின் கோரமுகம் இஸ்ரேல் என்று சொன்னார். நான் கேட்டது, எரிக் சொல்ஹைம் ஏன் இவ்வளவு ஆர்வம் காட்டுகிறார் என்று. அவர் சொன்னது எவ்வளவு தீர்க்க தரிசனமான சர்வதேச பார்வையை கொண்டதாக இருக்கிறது. அவருக்கு அன்றைக்கே தெரிந்திருக்கிறது, நார்வேவை பேச்சுவார்த்தைக்கு அனுப்புகிறான் அமெரிக்காக்காரன், இஸ்ரேலை அச்சுறுத்துவதற்கு பயன்படுத்துகிறான். ஆக இஸ்ரேலும் நார்வே நாடும் அமெரிக்க ஏகாதிபத்தியத்தின் கட்டுப்பாட்டில் இருக்கிற ஏவலாட்கள். அவன் ஏவினால் இவன் செய்வான். எவ்வளவு பெரிய தூர பார்வை, சர்வதேச பார்வை அண்ணன் பிரபாகரன் அவரிடத்தில் இருந்தது என்பதை இன்றைக்கு நாம் எண்ணி பார்த்து வியக்கிறோம். அருமை தோழர்களே, சர்வதேச அளவில் ஜனநாயக சக்திகளின் நல்லாதரவை திரட்டாமல் நாம் இதில் அடுத்த அடி நகர முடியாது. ஒரு செய்தியை நாம் ஒத்துக்கொண்டாக வேண்டும். ஒருவேளை மிராக்கிள் நடக்கலாம், திருமாவளவனால் முடியாது, அது வேறு. நாம் நாடாளுமன்ற ஜனநாயக கட்டமைப்புக்குள்ளே நுழைந்து விட்டோம், அது வேறு. ரெவல்யூஷனரி வேர்ல்டு, ஒரு புரட்சிகர உலகம் வெளியே இருக்கிறது, இல்லை என்று நான் மறுக்கவில்லை. அங்கிருந்து மேதகு பிரபாகரனை போல இன்னும் பல மடங்கு ஆளுமை உள்ளவன் எவனோ ஒருவன் தோன்றலாம், நான் இல்லை என்று மறுக்க மாட்டேன். ஆனாலும் எதிர்காலத்தில் ஏகாதிபத்தியங்களின் பார்வை படாமல் ஒரு நாடு விடுதலை பெற்று விடாது, அதிலே நான் உறுதியாக இருக்கிறேன். வல்லரசுகளின் துணை இல்லாமல் ஒரு நாடு விடுதலை பெற்றுவிட முடியாது. ஆனால் இன்றைக்கு நாம் நம்முடைய பார்வையிலிருந்து நாடாளுமன்ற ஜனநாயகத்தின் பாதையில் நடக்கிற நம்மை போன்றவர்கள் ஜனநாயக சக்திகளின் ஆதரவை திரட்டுவது முக்கியமானது. அதற்கு மிக மிக முக்கியமான ஒரு கண்டிஷன், ஒரு நிலைப்பாடு, ஒரு சவால், ஒரு முன் நிபந்தனை என்னவென்றால், தமிழர்களிடையே புலம்பெயர் நாடுகளிலும் சரி, தாயகமாக இருக்கிற ஈழத்திலும் சரி, அவர்களுக்கு எப்போதும் ஆதரவாக இருக்கிற தமிழ்நாட்டிலும் சரி,
ஈழத்தமிழர் பிரச்சனையில் அனைவரும் ஒருங்கிணைந்து நிற்க வேண்டும், ஒருமித்த கருத்தில் இருக்க வேண்டும். தேர்தல் அரசியலில் நாம் பிளவுபட்டு நிற்கலாம், முரண்பட்டு நிற்கலாம். இங்க என்ன நடக்குதுன்னா, ஈழத்தமிழர் பிரச்சனையை வச்சுக்கிட்டு நமக்குள்ள ஒருவர் விமர்சிப்பதும் கடுமையாக பேசுவதும் இழிவுபடுத்துவதுமாக உண்மையிலேயே ஆர்வத்தோடு செயல்படக்கூடியவர்களை எல்லாம் செயலிழக்க வைக்கிறது. 35 ஆண்டு காலமாக இந்த தேர்தல் அரசியல் இந்த